வழக்கம் போல் இன்றைக்கி இன்கம் டேக்ஸு ரீசெண்ட் இன்கம் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். எனக்கு எம்எஸ்எம்இ ஸ்லைடும் கொஞ்சம் தேவையாக இருக்குனால அதையும் பேசுகிறேன். அப்புறம் ஐடிஆர் 1, 2 இந்த 3 டாபிக். ஒன்று வந்து ரீசெண்ட் டாபிக். ஃபஸ்ட்டு வந்து இந்த 139(5)C, ரெண்டாவது எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால அந்த எப்படி கிரிட்டீரியா பார்க்கணுங்கிறது, அதில் இருக்கிற ஸ்கீமை வந்து இப்போ ஒரு தகவலுக்காக கொடுத்துருக்கேன். பின்னால் வர இதில் கிளாஸஸில் அது ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக பார்ப்போம். இப்போ வந்து எல்லாமே எம்எஸ்எம்இன்னா அதில் இல்லை எம்எஸ்எம்இ ஆக்டில் இருக்கிற பெனிஃபிட்டு, இன்கம் டேக்ஸில் இருக்கிற பெனிஃபிட்டு, ஜிஎஸ்டி ஆக்டில் இருக்கிற பெனிஃபிட்டு, அந்த மாதிரி ஒட்டுக்க ஒரு கன்சால்டேட்டாக ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் 1-2 பாயிண்ட்டு டீப்பாக விவாதம் பண்ணுவோம். சிலது வந்து தகவலுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல நான் எடுத்துக்கிற பாயிண்ட்டு, இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது இந்த 139(5)C. இதில் வந்து என்னென்னா இதோடைய ஒரே வரி சொன்னால் 2 லட்சத்துக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன் சேல் ஆர் சர்வீஸ் டிரான்சாக்ஷன் நடந்தால் பேன் நம்பரும் ஜிஎஸ்டி நம்பரும் கோட் பண்ணணும். ஒரே வரி. இதோட சாரம், இந்த பவர் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறதோடைய சாரம், ஒரு சேல் டிரான்சாக்ஷனோ அல்லது சர்வீஸ் டிரான்சாக்ஷனோ அந்த டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ, ஒரு டிரான்சாக்ஷன் சிங்கிள் டிரான்சாக்ஷன் இன்வாய்ஸ் வேல்யூ 2 லேக்குக்கு மேலே போச்சுன்னா அது வந்து பேன் நம்பரும் கோட் பண்ணணும், ஜிஎஸ்டி நம்பரும் கோட் பண்ணணுங்கிறது தான் இப்போ வந்திருக்கிறது. நிறைய வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டு இருக்குது. இப்போ பெரும்பாலும் எல்லா மீட்டிங்லையும் இது ஃபஸ்ட்டு ஸ்லைடாக நான் பேசுகிறேன். ஆனால் இப்போ வந்திருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 1 அக்டோபர் 2021 இருந்து தான் இந்த ப்ரொவிஷன் எஃபெக்டிவ்னு கொண்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற நியூஸேஜ் எல்லாமே கரெக்டு. எஃபெக்டிவ் டேட் வந்து 1 அக்டோபர் 2021 வந்திருக்கு. ஆனால் இதனுடைய எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா இந்த 139(5)C 2 லட்சத்துக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பேன் நம்பரும் ஜிஎஸ்டி நம்பரும் நம்ம கோட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷன் வந்து 1/1/2016 இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து 30/12/2015 1/1/2016 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/1/2016 இருந்து இந்த ப்ரொவிஷன் எஃபெக்ட் இருக்குது. சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, திருக்குறள் மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, 2 லட்சத்துக்கு மேலே சிங்கிள் சேல் டிரான்சாக்ஷனோ அல்லது சர்வீஸ் டிரான்சாக்ஷனோ, ஏன்னா சேல்ஸ்ன்னு சொல்லிட்டுனா கூட்ஸ்க்கு மட்டும்தான் போடுறதுக்கு, சர்வீஸ்க்கு இல்லைங்கிற ஒரு பஞ்சாயத்து வரும். அதனால் சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்கும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனுக்கும் 2 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அங்கே ஜிஎஸ்டி நம்பர் வரணும். ஜிஎஸ்டி நம்பர் வரணுங்கிறது ஜிஎஸ்டி ஆக்ட் அது பார்த்துக்குது. இப்போ இதில் வந்து பேன் நம்பர் கோட் பண்ணணுங்கிறது தான் இதனுடைய சாரம், இந்த பவர் பாயிண்டோட. இதை பற்றி நம்ம இந்த விசாரம் பண்ணும்போது 2 லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட். இதை ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது எந்த செக்ஷன் இதை சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 139 சப்செக்ஷன் 5 கிளாஸ் C ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்த டிரான்சாக்ஷனை பற்றி பேசுகிறது. சரி, 139(5)C 2 லட்சத்துக்கு மேலே இருக்கணுங்கிற டிரான்சாக்ஷனை பற்றி பேசுகிறது. ஓகே. ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே பண்ணணுங்கிறத ரூல் 114B அப்படிங்கிற இன்கம் டேக்ஸ் ரூல் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போது செக்ஷன் வந்து இதை எப்பவுமே செக்ஷன் என்ன பண்ணுன்னா இதை பண்ணணும்னு சொல்லும். ரூல் வந்து இதை இப்படி பண்ணணும், இவ்வளவு லிமிட்டுக்கு மேலே இருந்தால் பண்ணணும்னு சொல்லும். அப்போது இந்த 2 lakh டிரான்சாக்ஷனை பொறுத்தளவு 139(5)C வந்து பேன் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுது. எதை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டும் என்று அடுத்த கேள்வி வருது. அடுத்த கேள்வி வர்றப்போ எதை சம்மந்தமாக அப்படிங்கிறப்ப நம்ம ரூல் வந்து 114B போக வேண்டியது இருக்குது. அப்போ ரூல் 114B பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் போகிறப்போ பேன் நம்பர் பண்ணணும். சரி, இது எந்த வருஷம் எப்போ இருந்து எஃபெக்டிவ்? 1/1/2016 சரி, பரவாயில்ல. இப்போ எல்லா டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருக்கு, சிலது பண்ணியிருப்போம், பண்ணல. இனிமேலாவது அட்லீஸ்ட்டு 1 அக்டோபரே எஃபெக்டிவ் டேட்டுன்னு மனசில் வச்சுட்டு இனிமேலாவது இது பண்ணணும். ஸோ அப்போ இதுதான். அப்போ அடுத்தது வந்து பேன் நம்பர் கோட் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார். ஒரு டிரான்சாக்ஷனில் 20 இருப்பார்,
ஒருத்தர் பையர், இன்னொருத்தர் செல்லர். அப்ப யாரோட பேன் நம்பர் கோட் பண்ணுவது அப்படின்னு கேட்டா, பையர் ஆனாலும் சரி செல்லர் ரெண்டு பேர்த்தோட பேன் நம்பர் கோட் பண்ண வேண்டும். ஸோ 2 லட்சத்துக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அந்த டிரான்சாக்ஷனில் அப்பார்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி நம்பர் பையர் அண்ட் செல்லர் பேன் நம்பர் கோட் பண்ண வேண்டும் என்பது தான் இந்த செக்ஷனின் தாற்பயம். சரி, ஓகே, பையர் அண்ட் செல்லர் பேன் நம்பர் கோட் பண்ண வேண்டும். சப்போஸ் செல்லரை பொறுத்தளவு உங்களுக்கு பேன் நம்பர் இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஏன்னா 2 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அவர் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாரு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. ஜிஎஸ்டி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரோ அவருக்கு பேன் நம்பர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ பேன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரும் செல்லரை பொறுத்தளவு இல்லை சப்ளையரை பொறுத்தளவு, ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி கான்டாக்ட்ஸில் பார்க்கும்போது செல்லர்னு சப்ளையரை பொறுத்தளவு எப்பவுமே இருக்கும், இருந்து தான் ஆகணும். 2 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் போகிறோம். அதர்வைஸ் எக்ஸம்டடாக இருந்தாலொழிய 20 லேக் சர்வீஸ்க்கு 40 லேக் இதுக்கு அந்த மாதிரி இருந்தாலொழிய. ஆனால் பையரை பொறுத்தளவு எல்லா காலத்துலேயும் ஜிஎஸ்டி நம்பர் பேன் நம்பர்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் பையரை பொறுத்தளவு அவர் இன்புட் கிரெடிட் எடுக்கணும், இல்லை அவர் வேணும்னா ரைட்டு. ஏன்னா பையரை பொறுத்தளவு ஜிஎஸ்டி ஆக்ட்லேயும் சரி, ஜிஎஸ்டி நம்பரை பொறுத்தளவு ஜிஎஸ்டி ஆக்ட்லேயும் சரி 20 லேக் 40 லேக் லிமிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது ஜிஎஸ்டி ஆக்ட். அதே மாதிரி பையரை பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு கீழே இருந்தால் அவருக்கு பேன் நம்பர் தேவையில்லை அப்படிங்கிறது அவரோட சொல்லுது. பேன் நம்பர் வந்து வேண்டிய எல்லா சூழ்நிலைகளும் அவசியம் இல்லை. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லா, ஜிஎஸ்டி லாவும் சரி, இன்கம் டேக்ஸ் லாவும் சரி, இந்த சூழ்நிலைகள் பேன் நம்பர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுகிறது. பட் இது வந்து லாவா இருந்தாலும் பொதுவாக இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறப்போ அது இந்த லிமிட் எல்லாம் தியரிட்டிக்கலாக இருந்தால் கூட ப்ராக்டிக்கலாக ஒரு பேன் நம்பர் எடுத்துக்கிறது வழக்கமாக தான் இருக்குது. ஜிஎஸ்டி நம்பர் வேணால் பையர் எல்லாம் இருப்பார் ஒழிய, பையருக்கு மேக்சிமம் ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனோ எந்த டிரான்சாக்ஷனோ, இப்போ கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு மேரேஜ், பேச்சுலருக்கு மேரேஜ் பண்ணணும்னா ஒரு ஜாதகம் மாதிரி இப்போ ஒரு பையருக்கும் செல்லருக்கும் சரி எங்கே போனாலும் ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா அப்படிங்கிறது கேட்கறது ஒரு சாதாரண ஒரு பாயிண்டாக இருக்குது. அதனால் பையர் வந்து ஈவன் தோ எக்ஸம்ஷன் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் த ஜிஎஸ்டி ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இதெல்லாம் நம்ம என்னதான் பேசினா கூட நடைமுறையில் கமர்ஷியல் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறவங்க பெரும்பாலும் இந்த பேன் நம்பர் எடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி நம்பராவது கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களே ஒழிய பேன் நம்பர் இருக்கும், ஆதார் நம்பரும் எடுத்துருவாங்க. ஏன்னா கமர்ஷியல் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறப்போ இந்த 2 டாக்குமெண்ட்டுமும் பிரதான அம்சமாகவே கருதப்படுகிறது. அதனால் பையரை பொறுத்தளவு பேன் நம்பர் இருக்கும். சரி சார், அவர் பையர் பேன் நம்பர் இல்லை, செல்லருக்கு சொல்லிட்டீங்க, அவருக்கு இருக்கும், ஜிஎஸ்டி நம்பரும் இருக்கும், பேன் நம்பரும் இருக்கும். ஏன்னா பேன் நம்பர் இருந்தால் தான் ஜிஎஸ்டி நம்பர் வாங்க முடியும். பையருக்கு சில சூழ்நிலைகளில் இல்லைன்னா என்ன செய்யறது? பையர் 2 லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செல்லரோட பேன் நம்பர் இருக்கணும், பையரோட பேன் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பையருக்கு இல்லாத அசாதாரண சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வது? அப்போது பையர்கிட்ட இருந்து ஃபார்ம் 60 அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வாங்கிக்கணும், ஒரு டிக்ளரேஷனுங்கிறது இதோடைய சாரம் என்னன்னு கேட்டால், ஃபார்ம் 60ங்கிறது எனக்கு என்னோட இன்கம் வந்து பிலோ டேக்ஸபிள் லிமிட் இருக்குது, அதனால் நான் பேன் நம்பர் எடுக்க வேண்டாம், எனக்கு இல்லை வெறும் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் இருக்குது, வேறு இன்கம் இல்லாதனால நான் பேன் நம்பர் எடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பையருடைய பேன் நம்பர் அவசியம். அப்படி இல்லை என்றால் ஃபார்ம் 60 வாங்க வேண்டும். ஃபார்ம் 60 வாங்கும்போது அந்த ஃபார்ம் 60 என்ன வலியுறுத்துகிறதுனா, ஃபார்ம் 60 வெறும் ஃபார்ம் 60 மட்டும் ஒரு அது எப்படி ஆன்லைன்லையும் பண்ணலாம், எலக்ட்ரானிக்காக பண்ணலாம். பொதுவாக ஆன்லைனில் தான் வாங்குவது வழக்கம். ஏன்னா கஸ்டமர் பில்லிங் பண்ணும்போது கையோட ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் எடுத்து கையெழுத்து வாங்கிக்கிறது தான் இப்போ வழக்கமாக இருக்குது. அந்த ஃபார்ம் 60ல் இன்னொன்று வந்து மிக முக்கிய அம்சம் என்னன்னா, அந்த பையரோட ஐடென்டிட்டியை பிரதிபலிக்கும் விதியாக ஒரு சில டாக்குமெண்ட்கள் இருக்க வேண்டும் என்று ஃபார்ம் 60 வரையறை செய்கிறது. அப்போ 26 விதமான டாக்குமெண்ட் கொடுக்குது. ஏன்னு கேட்டால் இது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்க்கு மட்டும். மீதி கார்பரேட் இருந்தாவோ, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தாவோ, ட்ரஸ்ட் இருந்தாவோ, எல்எல்பி இருந்தாவோ நேச்சுரலாக பேன் நம்பர் இருக்குது. ஜிஎஸ்டி நம்பர் இருக்காங்கிறது ஒரு கொஸ்டினாக இருந்தால் கூட பேன் நம்பர் இருக்குங்கிறது ஒரு நடைமுறை தான்.
இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் வரும்போது அவருக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல்னா ஃபார்ம் 60 வாங்கணும். ஃபார்ம் 60 வெறும் அந்த ஃபார்ம் மட்டும் கையெழுத்து போட்டு 15G மாதிரி வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் 60 மட்டும் பத்தாது. அந்த ஃபார்ம் 60 வந்து என்ன சொல்லுதுன்னா, இவர்கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன், என்னோட டாக்ஸபிள் இன்கம் இதுக்கு மேலே இல்லாதனால நான் பேன் நம்பர் வாங்கலை, அதனால் பேன் நம்பர் என்கிட்ட இல்லை எனக்கு பியூராக எக்ஸம்ப்டட் இன்கம், ஐ மீன் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் இருக்குது, அதனால் எனக்கு பேன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை தாண்டி ஃபார்ம் 60 வந்து ஒரு 26 விதமான டாக்குமெண்ட்டுகளை ப்ரெஸ்கிரைப் பண்ணிக்கிறது. என்னன்னு கேட்டால் அந்த இண்டிவிஜுவலுக்கு ஐடென்டிட்டி சம்பந்தமான ஏதாவது டாக்குமெண்ட் ஃபார்ம் 60 தவிர வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உதாரணமாக இண்டிவிஜுவலோட ஐடென்டிட்டின்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர்ஸ் கார்டு, இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி டாக்குமெண்ட்டுகள் ஒரு 26 டாக்குமெண்ட் இல்லை 26 சாய்ஸ் கொடுக்குது. அந்த ஃபார்ம் 60 அலாங் வித் இந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை பிரதிபலிக்கும் விதமாக, எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, பாஸ்புக்கில் ஃபோட்டோ வேற ஒட்டி கையெழுத்து வாங்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றும் வாங்கி வச்சுட்டா அந்த பேன் நம்பர் பையருடைய பேன் நம்பர் போடவில்லை என்ற அஃபென்ஸை தவிர்க்கலாம். ஏன்னா அவருக்கு பையருக்கு பேன் நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது செல்லருக்கு எப்படி தெரியும்? நம்ம வர்றாங்க கவுண்டரில் பேசுகிறோம், சார் பேன் நம்பர் இருக்கா, இருக்குன்னு அவர் பையர் சொன்னால் இருக்குன்னு சொன்னால் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் இல்லை. அவர்கிட்ட இருந்துட்டு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். செல்லரை பொறுத்தளவு அவரோட இதை தான் பார்க்க முடியுமே ஒழிய பையரை பொறுத்தளவு அவருக்கு பேன் நம்பர் இருக்கா இல்லையாங்கிறத அவர் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பையரை பொறுத்தளவு பையருக்கு இருக்கா இல்லையாங்கிறது அவர் சொல்கிறது தான். சப்போஸ் பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் போட்டு அந்த இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷனில் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபார்ம் 60 டிக்ளரேஷன் வாங்கிடுங்க. இதுதான் இது பண்ணணும். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க டிரான்சாக்ஷன் 2 லட்சத்துக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் பையரோட பேன் நம்பர் வேணும், செல்லரோட பேன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இதை நான் ஃபாலோ பண்ணவில்லை என்றால் என்ன இன்கம் டேக்ஸ் ஆக்டில் விளைவு? ஸோ அப்போ இது ஃபாலோ பண்ணுனா என்னங்கிறது இருக்குது, ஃபாலோ பண்ணலன்னா ஒன்றுமில்லை பரவாயில்லன்னு சொன்னால் அப்போ இது ஃபாலோ பண்ணுறதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 272B அப்படிங்கிற செக்ஷனில் ஒரு டிஃபால்ட்டுக்கு 10,000. முதல்ல வந்து 272B ஆரம்பத்தில் கொண்டு வர்றப்போ ஒரு அஃபென்ஸுக்கு 10,000 சொல்லுச்சு. இப்போ ஈச் டிஃபால்ட், அதாவது ஒவ்வொரு இன்வாய்ஸிலும் பேன் நம்பர் போடாத பட்சத்தில், பேன் நம்பர் இல்லை, பேன் நம்பர் போடவில்லை என்றால் ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் 10,000 ரூபாய் பெனால்ட்டி கட்ட வேண்டிய நேரிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற அசஸ்மெண்ட் எல்லாமே ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லை, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், வெறும் நோட்டீஸ் மட்டும் வரும், யூ ப்ரூவ் தட்னு. நம்ம ஏதோ ஒரு 7 மட்டும் ஒரு ரீசனை அடிப்போம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் ஒவ்வொரு இன்வாய்ஸும் 10,000 போகலாம். ஸோ அந்த இன்வாய்ஸில் வர மார்ஜினே வந்து 10,000 தான் இருக்கும். 2 லட்சம்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 5% போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் அதில் கிடைக்கும். அந்த 10,000 ரூபாயை இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டில் இந்த பிரச்சனை வந்ததுன்னா அதில் ஏர்ன் பண்ணுறது இதில் விட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. அதனால் வந்து இந்த பேன் நம்பர் 2 லட்சத்துக்கு மேலே போடணுங்கிறத சீரியஸாக பாருங்கள். நம்ம ஏஸ் அ கன்சல்டன்ட், ஏஸ் அ நம்ம ப்ரொஃபஷனல், மேபி இயர்லி இல்லை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம், மந்த்லி தான் இது நம்ம நோட்டீஸ்க்கு வரும். ஸோ இதை வந்து அங்கே அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இவங்களை வந்து எஜுகேட் பண்ணணும். ப்ளஸ் ப்ரொமோட்டர்கிட்ட இதோடைய அவேர்னஸை கொண்டு போகணும். ஸோ அவரோட அவேர்னஸை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு இதை டீல் பண்ணக்கூடிய நபரிடம் இதை எஜுகேட் பண்ணால் தான் முடியும். ஏன்னா நம்ம கன்சல்டன்ட் வந்து பெரும்பாலும் மந்த் எண்டில் தான், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து மந்த் எண்டில் தான் அந்த இன்வாய்ஸோ அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதால நம்மளுடைய கவனத்துக்கு வருது. ஸோ அதனால் இதில் நம்மளுடைய ரோல் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கம்மி. அங்கே அப்போ இதை என்ன பண்ணோன்னா ப்ரமோட்டருக்கு ஒரு அவேர்னஸ், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு போய் ஒரு மெயில் போட்டால் மட்டும் பார்த்தாது. மெயில் இன்றைக்கி நிறைய மெயில் வரதுனால 10ஓட 11 ஓரமாக உட்காந்துக்குவார். ஸோ அதனால் அவரை ஃபோன் வாயிலாக எஜுகேட் பண்ணி அங்கே இருக்கிற அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதனுடைய ஃபாலோ பண்ணலைன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத நம்ம சொல்லி அதை அவங்கள செயல்படுத்த வைக்கணும், நம்ம செக் பண்ணணும். இதுதான் இதோட தாற்பயம். அப்புறம் இந்த 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இதை பார்க்கும்போது கேஷ் பில்லாக இருந்தால் 269 ST பிரகாரம் வைலேஷன் ஆகும்.
269ST என்ன சொல்லுதுன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் 2 லட்சத்துக்கு மேலே இருந்தால், கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி வரும். அது 271DA. அப்போ 2,10,000க்கு ஒரு கேஷ் பில் போடுறோம். அது பேன் நம்பர் இருக்கோ ஜிஎஸ்டி நம்பர் இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க. 2,10,000 ரூபாய்க்கு கேஷ் பில் போடும்போது அது 269ST அப்படிங்கிற வயலேஷனுக்கு வரும். அப்போ வயலேஷன் வந்தால் என்ன சார், அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி. ரைட்டு, இது எப்படி சார் பார்க்குறது? நம்ம வவுச்சிங் பார்க்குறப்ப பார்க்கணும். பட் இது எஜுகேட் பண்ணுறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் எஜுகேட் பண்ணணும். அவர் எல்லாம் பில்லுக்கு முடிச்சுட்டு வருஷத்துக்கு முடிச்சோன்னா ஆடிட் பார்க்க வந்துட்டா நமக்கு என்ன தெரியும்? அந்த டிரான்சாக்ஷனை சில நேரத்தில் அன்டூ பண்ண முடியாது. அதனால் 269 வவுச்சிங் பார்க்குறப்போ இந்த 2 லேக்குக்கு மேலே ஏதாவது கேஷ் பில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த 271DA கூட என்ன சொல்லுது, பெனால்ட்டி ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்தால் கூட கேஷ் பில் வந்து 2 லட்சத்துக்கு மேலே அவர் ரைஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு ஏதாவது வேலிட் ரீசன் இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம்னு சொல்கிறாங்க. அந்த வேலிட் ரீசன்கிறது ஒரு வேகான டேமு, அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால் என்ன சொல்கிறேன்னா 2 லேக்குக்கு மேலே இந்த பவர் பாயிண்டோட சுருக்கம் 2 லேக்குக்கு மேலே டிரான்சாக்ஷன் இருந்தால் பேன் நம்பர் இருக்கணும். பையர் செல்லர் 2 பேர்த்துக்கு இருக்கணும். பையர்து இல்லைன்னு அவர் சொன்னார்னா ஃபார்ம் 60 வாங்கணும். ஃபார்ம் 60 வாங்கணும். பேன் நம்பர் போடலன்னா, ஒரு இன்வாய்ஸில் போடலன்னா கூட 10,000 ரூபா பெனால்ட்டி வரும். 269ST 2 லேக்குக்கு மேலே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி 271DA. அது இந்த பவர் பாயிண்டில் இன்க்ளூட் பண்ணலை. 271DA ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஒட்டிய இன்னொரு பாயிண்ட், ஈவன் ஜிஎஸ்டி ரூலில் கூட ரூல் 46 சப்கிளாஸ் டி அதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸில் வந்து பையரோட ஜிஎஸ்டி நம்பர் இஃப் ரெஜிஸ்டர்ட் இருந்தால் பையரோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டால் போதும். ஏன்னா இப்போ நகை கடைக்கு போகிறோம், மக்கள் எல்லாம் போகிறோம், ஒவ்வொருத்தரும் வாங்குறப்போ பர்சனல் டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி நம்பராக இருக்குது. அதனால் என்றைக்குமே செல்லருக்கு பேன் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் அவசியம். பையருக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் கமர்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருந்தால் கூட 20 lakh 40 lakhங்கிற பேசிக் எக்ஸம்ஷன் இருக்குது. பையருக்கு பேன் நம்பர் இருக்க வேண்டிய அவசியங்கள் அதிகம். அப்படி இல்லை என்றால் ஃபார்ம் 60 வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இன்வாய்ஸில் பேன் நம்பர் போடலைனாலும் 10,000 ரூபா பெனால்ட்டி வரும். இது ஹியூமன் ரிலேஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் அசஸ்மெண்ட் இல்லை, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டு. இதில் நம்ம என்ன சொன்னாலும் அந்த இன்வாய்ஸில் சம்பாதிக்கிற பணத்தில் இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால விட்டடிச்சுட்டு போயிட போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்புறம் இதை ஒட்டுன ஒரு கருத்து, இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து 271AAD. அதில் பார்த்தீங்கன்னா 271 கேபிட்டல் AD பெனால்ட்டி ஃபார் ஃபால்ஸ் என்ட்ரி ஃபேக் இன்வாய்ஸ். ஸோ அந்த பெனால்ட்டி ஃபார் ஃபால்ஸ் என்ட்ரி ஃபேக் இன்வாய்ஸுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி போடப்படும் என்று 271AAD சொல்லணும். ஸோ அப்போது இந்த இன்வாய்ஸ் வந்து ஃபேக் இன்வாய்ஸ் இல்லை. இந்த இன்வாய்ஸ் வந்து பையர் செல்லர் 2 பேர்த்தோட ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி, இது வந்து 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் செல்லரோட ஜிஎஸ்டி நம்பர், செல்லரோட பேன் நம்பர், பையரோட பேன் நம்பர் அட்லீஸ்ட், இல்லை பையருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இன்புட் எடுத்தால், இல்லைன்னா வேண்டியதில்லை. பையரோட பேன் நம்பர் இல்லைன்னா அந்த டிரான்சாக்ஷன் இன்வாய்ஸோடைய ஃபார்ம் 60யோட அந்த பையரோட ஐடென்டிட்டியை பிரதிபலிக்கும் விதமாக ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், இல்லை அந்த ஃபார்ம் 60ல் 26 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒன்று ப்ளஸ் இதை 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அந்த டிரான்சாக்ஷனுடைய ஜென்யூனிட்டியை நல்லா வலியுறுத்த உதவும். ஆகவே இந்த ப்ரொவிஷனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இனிமேலாக இந்த இன்வாய்ஸ் வவுச் பண்ணும்போதோ அல்லது ஜிஎஸ்டிக்கு இன்வாய்ஸ் வந்து நம்ம அவுட்வேர்ட் சப்ளை ஃபீட் பண்ணும்போதோ இந்த ப்ரொவிஷன் உங்களுடைய மனதில் ஃப்ளாஷ் ஆகட்டும். அதனால் 10,000 பெனால்ட்டியை தவிர்க்கலாம். இந்த 139(5)C 2 லட்சத்துக்கு மேலே பர் டிரான்சாக்ஷன் என்பது தற்போது இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனின் ஒரு துருவ நட்சத்திரத்தை கூட சில நேரங்களில் மேகங்கள் மறைக்கும், பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இது 139(5)C. அடுத்த சப்ஜெக்ட், அடுத்தது வந்து எம்எஸ்எம்இ பற்றி பேச போகிறேன். எம்எஸ்எம்இயில் பார்த்தீங்கன்னா ஸோ எம்எஸ்எம்இயில் வந்து மைக்ரோ, ஸ்மால், மீடியம் எல்லாமே எம்எஸ்எம்இன்னு இருந்தால் கூட மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் 3ஆக பிரிக்கிறோம். மைக்ரோன்னா சின்னது, ஸ்மால்
அதை விட பெரியது, மீடியம்னா சுமாரானதுன்னு வச்சுக்குவோம் தமிழாக்கம் பண்ணுனா. ஸோ மைக்ரோ என்டர்பிரைஸ், இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் இதில் லிமிட் கொடுத்துருக்கேன். இந்த லிமிட் வந்து கூகுள் சர்ச்சில் இதில் எளிதாக புரியுது. மைக்ரோனா டர்ன், இதில் 2 கிரிட்டீரியா மட்டும் நான் பேசுகிறேன். பவர் பாயிண்டில் லிமிட் இருக்குது, கூகுள் சர்ச்லேயும் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். பட் நான் இப்போ விவாதத்துக்கு எடுத்துக்கும் போது மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து எதை சார்ந்து இருக்கிறது, ஆக்சுவலாக இந்த டெஃபினிஷன் வந்து எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் 2 கிரிட்டீரியா சொல்கிறாங்க சார். எந்த நோட்டிஃபிகேஷன்னா கீழே சொல்லியிருக்கேன், 2119E டேட்டட் 26/6/2020. அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் மைக்ரோனா ஸ்மால் மீடியம் பேஸ்ட் ஆன் த பிளான்ட். 2 பேராமீட்டர் தான், அண்டு பேராமீட்டர், ஆர் பேராமீட்டர் இல்லை, அண்டுனா 2 சேர்ந்து இருக்கணும். பிளான்ட் அண்ட் மெஷினரி டேர்ன் ஓவர் 2ஐயும் சார்ந்து இருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி டேர்ன் ஓவர். ஸோ இதில் வந்து மைக்ரோனா 1 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 crore இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சுக்கங்க. இதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம் என்னன்னா அடுத்த ஸ்லைடில் டேர்ன் ஓவர்னா என்ன, பிளான்ட் அண்ட் மெஷினரினா என்ன. ஏன்னா இந்த உதயம் போர்ட்டலில் கொடுக்கும்போது 2 ஃபிகர் கேட்குது. பிளான்ட் அண்ட் மெஷினரியோட ஒரு ஃபிகர் கேட்குது, இன்னொன்று டேர்ன் ஓவர் ஃபிகர் கேட்குது. ஸோ டேர்ன் ஓவர் ஃபிகர் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபிகர் கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி உதயம் போர்ட்டல் வந்து மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா என்பதை ஆட்டோமேட்டிக்காக அதை அலாட் பண்ணுது. ஒருவேளை நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த டேர்ன் ஓவர் ஃபிகர் நம்ம இதை அனலைஸ் பண்ணாமல், இப்போ நான் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்டுகளை அனலைஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்தோம்னா மைக்ரோ ஸ்மாலாகவும் ஸ்மால் மீடியமாகவும் தவறாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது இருக்கும். சார் எல்லாம் தவறாக கிளாசிஃபிகேஷன் பண்ணால் என்ன சார், எம்எஸ்எம்இக்குள்ளே தானே சார் வருது. அதனால் என்னன்னு சொன்னால் கூட சில பெனிஃபிட்டுகள் மைக்ரோவுக்கு மட்டும் கிடைக்குது, சில பெனிஃபிட்டுகள் ஸ்மாலுக்கு மட்டும் கிடைக்குது, சில பெனிஃபிட்டுகள் வந்து மீடியத்துக்கு மட்டும் கிடைக்குது. ஸோ ஈவன் எம்எஸ்எம்இங்கிற ஒரே பக்கெட்குள்ளே வந்தால் கூட அந்த பக்கெட்குள்ளே இருக்கிற 3 செப்பரேட் கப்பு மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்த்தா தான் அந்த 3 செப்பரேட் கப்புக்கும் என்னென்ன அட்வான்டேஜுக்கு தனியாக இருக்குங்கிறத பார்க்கணும். காமன் அட்வான்டேஜ் எம்எஸ்எம்இக்கு ஜென்ரலாக இருக்கிறது உண்மைதான். பட் ஆனாலும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்பதை பொறுத்து மைக்ரோக்கு ஜென்ரலாக என்ன பெரிய விஷயம், மைக்ரோங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் குட்டியாக இருக்கனால. அதே மாதிரி ஸ்மால் என்டர்பிரைசஸ்னா அதை விட அதிகமாக இருக்கும், மீடியம் என்டர்பிரைசஸ்னா சரி ஸ்மால் என்டர்பிரைசஸ்னா அதை விட பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி மீடியம் என்டர்பிரைசஸ்னா அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்னன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் 3 ஃபிகருமே நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் 2 ஃபிகர் கொடுக்குறோம் சார் உதயம் போர்ட்டலில். பிளான்ட் அண்ட் மெஷினரி ஒன்று, டேர்ன் ஓவர் ஒன்று. பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னா என்ன சார், பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படிங்கிறதுல எது அடங்கும்? ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி அந்த ஃபிகர் கொடுக்கும்போது நம்ம இன்கம் டேக்ஸினுடைய எல்லாருமே நம்ம இன்கம் டேக்ஸ் டீல் பண்ணுறதுனால அந்த பார்வையிலிருந்தே போனால் நமக்கு எளிதாக புரியும். பிளான்ட் அண்ட் மெஷினரிங்கிறதுல வந்து பில்டிங் அல்ல, லேண்ட் அல்ல, ஃபர்னிச்சர் அல்ல, ஃபிட்டிங்ஸ் அல்ல, கம்ப்யூட்டர் அல்ல, எல்லாம் அல்ல 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 அல்ல. சரி, பிளான்ட் அண்ட் மெஷினரி மட்டும். அப்போ பிளான்ட் அண்ட் மெஷினரியோடைய வேல்யூ எப்படி இருக்கணும்னா டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து 31st மார்ச், இப்போ உதாரணத்துக்கு 31st மார்ச் 20 முடிஞ்சிருக்கும், இல்லை இப்போ 21 முடிஞ்சா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலன்னா கூட அந்த டெப்ரிசியபிள் காஸ்ட் நமக்கு தெரியும் அந்த அசட்டுக்கு. 31st மார்ச் 2021 எடுத்துக்கலாம். சரி சார், பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து நீங்கள் ஐடியிலேருந்து டெப்ரிசியேட்டட் வேல்யூ எடுக்க சொல்லிட்டீங்க. 31st மார்ச் 2021 ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதோட ஓப்பனிங் பேலன்ஸோ அடிஷனோ செல்லிங்கோ டெலிஷனோ இருக்கிறத வச்சு நாங்கள் டெப்ரிசியேஷன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா கூட டீம்டு டெப்ரிசியேஷன் வேல்யூ 31st மார்ச் 2021க்கு அரைவ் பண்ணிடுறோம். ரைட்டு, இதோடு நின்றுக்கலாமா சார்? முடியாது. காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி சேஃப்டி டிவைசஸ் இதெல்லாம் கழிக்கணும். ஏன் இதை லாஜிக் சொல்கிறாங்கன்னா இது பவர் பாயிண்டில் சும்மா படிச்சுட்டு போகலாம். இந்த காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப், இண்டஸ்ட்ரி சேஃப்டி டிவைசஸ் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கூட நேரடியாக ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது இல்லை. காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்ல முடியாது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் ப்ரொடக்ஷனுக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி சேஃப்டி டிவைசஸும் சொல்ல முடியாது. ஆனால் இதுகெல்லாம் வந்து அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டவை அல்ல.
ஸோ அதனால் இதை வந்து நம்ம கழிக்கணும். சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க ஐடி ரிட்டர்ன்லேருந்து எடுக்க சொல்லிட்டீங்க. சப்போஸ் ஐடி ரிட்டனே நான் ஃபைல் பண்ணல, ஃபஸ்ட் இயரு இல்லை போன வருஷம் தான் ஆரம்பித்தேன், இல்லை எனக்கு டேக்ஸபிள் இன்கம் இல்லை, நான் என்ன சார் பண்ணுறது? அடுத்தது வந்து ஐடி ரிட்டனில் நம்ம ஃபைல் பண்ணலன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் பண்ணலாம். இன்னொன்று பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு சொல்கிறீங்க, இது ஃபஸ்ட் ஹேண்ட் மிஷினரியா செகண்ட் ஹேண்ட் மிஷினரியா எம்எஸ்எம்இ பர்பஸ்க்கு? ஏன்னா இது வந்து இன்கம் டேக்ஸில் சொல்லப்பட்ட அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் இல்லை. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியா செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் எலிஜிபிள் தான், ஃபஸ்ட் ஹேண்டாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். இது வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. அடுத்த கருத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இது எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டியா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியா? எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஸோ இது வந்து இது பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி பொறுத்தவரை பாயிண்ட் நம்பர் 1, பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ வந்து 31 மார்ச் ஐடியிலிருந்து எடுக்கணும். சார் நாங்கள் ஐடி இன்னும் ஃபைல் பண்ணல, போன வருஷம் ஃபைல் பண்ண, இந்த வருஷம் பெண்டிங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டெப்ரிசியேஷன் மட்டும் ஒர்க் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. சார் நாங்கள் போன வருஷம் ஐடி ரிட்டனே ஃபைல் பண்ணல, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் நீங்கள் எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணி இதில் போடுங்க. சரி சார், பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு சொல்லிட்டீங்க, எதெல்லாம் பிளான்ட் அண்ட் மிஷினரி? பில்டிங் அல்ல, லேண்ட் அல்ல, ஃபர்னிச்சர் அல்ல, கம்ப்யூட்டர் அல்ல, எல்லாம் அல்லன்னு சொல்லிட்டீங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியில் எது அல்ல? காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிவைசஸ், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ப்ரொடக்ஷனுடைய நேரடியாக சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி சார் நீங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கும்போது நிறைய இன்புட் கிரெடிட் ஜிஎஸ்டி வருமே சார், அது இன்க்ளூடிங்கா அல்லது எக்ஸ்க்ளூடிங்கா? ஜிஎஸ்டி பொறுத்தளவு எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். சரி சார், இதை தவிர வேறு என்னென்ன பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்க்ளூட் பண்ணக்கூடாது? அதோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், இதில் கொடுக்கல பவர் பாயிண்டில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதோட இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதோட கன்சியூமபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நிறைய லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக, அது கூகுள் சர்ச்சில் போட்டாவே வரும். டூல்ஸ், டைஸ், மோல்ஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, கன்சியூமபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போது பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுக்குறப்போ சும்மா அப்படியே இருக்கிற ஒரு ஃபிகரை தூக்கி அப்படியே போடக்கூடாது. ஒரு எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணி இந்த எம்எஸ்எம்இ நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு எக்ஸல் ஷீட் பேக் ஷீட் ஒர்க் பண்ணி அதை கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மைக்ரோவா அல்லது மைக்ரோ கொடுக்குற இன்புட் ஃபிகரே கரெக்டாக இருக்கும். எடுத்தோன்னா அந்த டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நேராக உதயம் போர்ட்டலில் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உதயம் போர்ட்டலில் கொடுக்குற ஃபிகருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் ஒர்க்கிங் இருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் இது அடிப்படையாக வைத்து தான் அந்த கிளாசிஃபிகேஷன் நடக்கிறது. அந்த கிளாசிஃபிகேஷனில் பேதம் இருக்கிறது, அந்த பேதத்துக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்டும் கன்வீனியன்ஸும் இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஆர் ரீட்டைல். ஸோ டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ன் ஓவருமா சார்? எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவர், டேர்ன் ஓவர் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவரை கன்சிடர் பண்ணக்கூடாது, டொமஸ்டிக் டேர்ன் ஓவர் மட்டும் கன்சிடர் பண்ணணும். இதில் கூட என்ன சார் எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவர் வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வருது இல்லை சார், அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். டேர்ன் ஓவர் டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய நம்ம உள்நாட்டில் செய்யக்கூடிய டேர்ன் ஓவரை மட்டும்தான் கருதி கொள்ள வேண்டும். எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவரில் ஃபாரின் வருதுங்கிறது உண்மைதான், பட் டொமஸ்டிக் டேர்ன் ஓவரில் தான் பிஸ்னஸ் விருத்தியாகிறதுங்கிறது என்பதும் உண்மை. ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்போ சார் நான் எந்த கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பரவாயில்லையா, நான் ப்ரொப்ரைட்டரி ஃபார்மாக வச்சுருக்கேன், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கேன், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கேன், இல்லை எல்எல்பியாக இருக்கேன், எந்த கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சாராம்சம் மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ் என்டர்பிரைசஸாக இருக்கா? என்டர்பிரைசஸ் தான் கணக்கு. என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் கணக்கு இல்லை, என்டர்பிரைசஸ் எல்எல்பி கணக்கு இல்லை, என்டர்பிரைசஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கணக்கு இல்லை, என்டர்பிரைசஸ் ப்ரொப்ரைட்டரி கணக்கு இல்லை. ஸோ இங்கே என்ன இம்பார்ட்டன்ட்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி இதுக்குள்ளே இருக்கணும், டேர்ன் ஓவர் இதுக்குள்ளே இருக்கணும், மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸராக இருக்கணும். இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் கூட நீங்கள் உதயம் போர்ட்டலில் என்டோஸ் பண்ணலாம். பட் இது பெனிஃபிட்டுக்காக அல்ல, பேங்க்கில் இருக்கிற ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்காக இது உதவியாக இருக்கும். சரி சார், நான் எல்லாமே பண்ணிட்டேன், எம்எஸ்எம்இ, பிளான்ட் அண்ட் மிஷினரி, டேர்ன் ஓவர் ஒர்க் ஷீட் பண்ணிட்டேன், லிமிட் இருக்குது, அதுக்குள்ளே உதயம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம், இதெல்லாம் இருந்தால் கூட பத்தாது, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும்.
சரி சார், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் பண்ணணும். ஏற்கனவே இந்த உத்தியோக ஆதாரம் ஒன்று இருக்கு. உத்தியோக ஆதாரோடைய பீரியடை வந்து இந்த கோவிட் ரீசனை ஒட்டி 31/12 வர டிசம்பர் 2021 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து அதுக்குள்ளே நம்ம உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். அது வேற போர்ட்டல், இது வேற போர்ட்டல். இருந்தாலும் கோவிட் ரீசன் வச்சு சடன் இப்போ எல்லாமே எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இருக்கனால எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இருக்கு. ஏற்கனவே உத்தியோக ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 31 டிசம்பர் மட்டும் இருக்கும். இதுக்கு இப்போ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் 31 டிசம்பர் மட்டும் நிறைய டைம் இருக்கு. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஷிஃப்ட் ஆகி அதில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வாங்கிடுங்க. இதுதான் வந்து எம்எஸ்எம்இயோட ஸ்லைடு. சரி சார், எம்எஸ்எம்இயில் மீதி என்ன பெனிஃபிட் இருக்குது இதை விவரிக்கிறது இல்லை, லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஆக்டில் என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ ஆக்டில் செக்ஷன் 15 ஆஃப் த எம்எஸ்எம்இ ஆக்ட், எம்எஸ்எம்இ வந்து ஒருத்தருக்கு சேல் பண்ணுனா யார் அதை பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அந்த பில்லை 45 நாளைக்குள்ளே செட்டில் ஆகணும். இது இந்த பெனிஃபிட் எப்போ கிடைக்குதுன்னா எம்எஸ்எம்இ ஆக்டில் நம்ம பதிவு பண்ணியிருந்தா தான். ஸோ 45 நாள்னா என்ன சார், இன்னைக்கு இன்வாய்ஸ் போட்டுட்டோம், இன்வாய்ஸ் போட்டு இவே பில் போட்டு அவருக்கு அனுப்பிச்சுட்னே இன்னைக்கு இருந்தே கணக்காயிருமா? இல்லை, ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். அவர் வந்து நம்மளோட இவே பில்லோ இன்வாய்ஸோ வந்து அவர் ஃபார்மலாக அங்கே சொல்லுவாங்க, வாங்குறவர் வந்து கூட்ஸ் ரிசீவ் நோட்டுன்னு ஒன்று போடுவார். அதுக்கப்புறம் உங்கள் கூட்ஸ் எல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேன்னு சொல்லி ஒரு சமிக்ஞை அனுப்புவார். அந்த சமிக்ஞை தான் டீம்டு எக்ஸ்பெண்ட். மேபி இதை இன்வாய்ஸ் இவே பில் போட்டு டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு 2-3 நாள் கழித்து நடைபெறலாம். அதுலேருந்து 45 நாளைக்குள்ளே அவர் வந்து இவருக்கு செட்டில் ஆகணும். எப்போ இவர் எம்எஸ்எம்டியாக இருக்கிற பட்சத்தில், எம்எஸ்எம்டியாக இருந்தால் 45 நாளைக்குள்ளே செட்டில் பண்ணணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் எம்எஸ்எம்டிக்கு 45 நாளைக்குள்ளே எதெல்லாம் செட்டில் பண்ணலாங்கிற தகவலை கொடுக்கணும். அடுத்தது, சரி சார் 45 நாளைக்குள்ளே செட்டில் பண்ணோன்ட்டிங்க, இன்வாய்ஸ் தேதியில் அதெல்லாம் அங்கீகரிக்கிறப்போ ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து டிலேடு பேமெண்ட். இப்போ 45 நாளைக்குள்ளே பண்ணலன்னா என்ன பலன், என்ன எதோடு இருக்கணும் இல்லையா? அதான் செக்ஷன் 16 சொல்லுது 3 times பேங்க் ரேட்டு. இன்னைக்கு பேங்க் நோட்டிஃபைட் டேட் பார்த்தோன்னா நெட்டில் 5% வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 15 to 20%, 3 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. 5லேருந்து 7க்குள்ளே முன்ன பின்ன போயிட்டு இருந்ததுன்னா 15லேருந்து 20% பர் ஆனம் பண்ணணும். சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம ஆடிட் ஆஃபீஸு கன்சல்டன்ட் ஃபார்ம் வருமா? எஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆல்சோ எலிஜிபிள். எம்எஸ்எம்இ ஆக்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்மளோட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு 45 நாளைக்குள்ளே கொண்டுலன்னா நம்ம அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் டிமாண்ட் பண்ணலாம். இது வந்து லீகல் ப்ரொவிஷனாக இருக்குது. பட் இதையே நம்ம எல்லா இடத்துலையும் நடைமுறையில் என்ஃபோர்ஸ் பண்ணுறது கஷ்டம். பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அசாதாரண சூழ்நிலையில் இது கண்டிப்பாக என்ஃபோர்ஸ் பண்ணலாம். பட் நார்மலில் நம்ம ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் தொட்டதுக்கெல்லாம் குற்றம், தொட்டதுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபர்தராக அவங்ககிட்ட இருந்து நமக்கு பிஸ்னஸ் வர்றது ப்ராக்டிக்கலாக தடையாகும். பட் இந்த 15, 16 சாதாரண சூழ்நிலையில் யூஸ் பண்ணலாம், அசாதாரண சூழ்நிலையில் யூஸ் பண்ணலாம். பட் சில சமயங்களில் பிஸ்னஸ் கன்சிடரேஷனையும் மனசில் வைத்துட்டு இதை அசாதாரண சூழ்நிலைகள் யூஸ் பண்ணுவது நல்லது. இது எம்எஸ்எம்இக்கு மட்டும்தானே சார், இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தானே, நம்ம மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு ப்ராக்டிஸ்னருக்கு இது இல்லையா சார்? கண்டிப்பாக நம்ம மாதிரி ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ்க்கு இருக்குது. இதை எம்எஸ்எம்இயில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உதயம் போர்ட்டல் எடுத்துட்டோம்னா அசாதாரண சூழ்நிலைகளை இது வந்து லாஸ்ட் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. கடைசியில் நமக்கு எதுவுமே வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து இனி போனாலும் பரவாயில்ல, பணமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை வந்து ஒரு பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுவது நல்லது. ஸோ அதனால் 15, 16 பார்த்துக்குங்க. அடுத்து வந்து எம்எஸ்எம்இ சமாதான போர்ட்டல், அடுத்தது ட்ரேட் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். இது பப்ளிக் ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் சிஸ்டம்னா நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு உடனே நமக்கு பணம் வராது. அதை வந்து பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த வெப்சைட்டில் இதை பற்றி பின்னால் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்கீமும் பின்னால் எடுக்கிறேன், ஒவ்வொரு 2 ஸ்லைடு. இப்போ உங்களோட ட்ரேட் டிஸ்கவுண்ட் சிஸ்டம்னா பில்லுக்கு பணம் ரியலைஸ் பண்ணலன்னா இந்த போர்ட்டலில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணால் உடனே நமக்கு பணம் கிடைச்சிரும். பின்னால் வந்து பேங்க் மூலியமாக ஃபினான்ஸ் பண்ணிடுவாங்க. பின்னால் அந்த டியூ டேட் முடிஞ்சோன்னா அவங்க செல்லர்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து சுருக்கமான சாரம். இதை டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். எம்எஸ்எம்இ சமாதான் போர்ட்டல் வந்து இந்த டிலே பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னாலே செக்ஷன் 15, 16 அது சம்பந்தமாக பஞ்சாயத்து அப்படி வச்சுங்க, அதான் சமாதான் போர்ட்டல். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து சில 350 ஐட்டம் வந்து எம்எஸ்எம்இயில் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸை பொறுத்தளவு பிஎம்இஜிபி,
கிரெடிட் கேரண்டி, கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக பின்வரும் காலங்களில் ஒவ்வொன்றா நான் டீட்டெயில்டாக எடுக்கிறேன். பெரும்பாலும் என்னன்னு கேட்டால், இந்த ஸ்கீமெல்லாம் நம்ம என்ன தான் பவர் பாயிண்ட்டு என்ன தான் வெப்சைட்டில் பேசினா கூட இதெல்லாம் ஒரு ரஃப் ஐடியா வச்சுட்டு நம்ம இந்த எம்எஸ்எம்இ பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏஜென்சி அணுகி பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், மாவட்ட தொழில் மையம், அப்புறம் அதே மாதிரி ஃபினான்ஸ் ரீதியாக சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிக், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், இதெல்லாம் வந்து நெட்டில் பார்த்து ஒரு ரஃப் ஐடியா வச்சுட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துட்டு இந்த டிஐசி, டிக்கு, சிட்பி, இல்லை சில நேரத்தில் இந்த முத்ரா லோன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேங்க் கொடுக்குறாங்க, பிஎம்இஜிபி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரெக்கார்டும் இந்த நெட்டில் ஓரளவுக்கு பேசிக் ஐடியாவும் வச்சுட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வச்சா இதை வந்து நம்ம எளிதாக உபயோகப்படுத்திக்கலாம். இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் அப்ரோச். மற்றபடி அந்த ஸ்கீமோட நுணுக்கம் பெரிய இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகிறத விட இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா நம்ம பார்த்துட்டு நம்மளோட ரெக்கார்டையும் ஸ்டடி பண்ணிவிட்டு மேற் சொன்ன ஏஜென்சிக்கிட்ட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னா இந்த ஸ்கீமோட பலன்களை நடைமுறையில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வாங்கி கொடுக்க முடியும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். ஒன்று. அடுத்தது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுறேன். 44AE, 44AD உங்களுக்கு தெரியும், 44AB இதெல்லாம் எம்எஸ்எம்இ கிடைக்கிறது. இப்போ 10 கோடிக்கு கீழே இருந்தால் 5% கீழே கேஷ் பேமெண்ட் ரெசிப்ட் இருந்தால் டேக்ஸ் ஆடிட் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேர்ன் ஓவர் 400 crore மேலே ப்ரைவேட் லிமிடெடாக இருக்கிற பட்சத்தில் 400 crore மேலே டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகாத பட்சத்தில் 25% டேக்ஸ் கட்டினா போதும். டேக்ஸ் டிபிஐடி அதாவது ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க, இன்னோவேஷன் பிரதானமாக இருக்கிற ஸ்டார்ட் அப்புகளுக்கு 100% எக்ஸம்டட். எப்போ சார்? வாழ்நாள் முழுவதுமா? இல்லை, ஃபஸ்ட்டு 10 yearsல 3 consecutive year அவங்க சாய்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஸ்டார்ட் அப்பை பற்றி பின்னால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது 1-2 ஸ்லைட் இன்க்ளூட் பண்ண முயற்சி செய்கிறேன். அதே மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு 50 லட்சம். அப்புறம் பிரதானமாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எப்படி இந்த இண்டிவிஜுவலுக்கு கன்செஷனல் ரேட் வந்திருக்கோ அதே மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு கன்செஷனல் ரேட் வந்திருக்கு. செக்ஷன் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். 17.16% கட்டினா போதும். அந்த செக்ஷனை பண்ணி அதில் இருக்கிற பேராமீட்டரை மீட் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ 44AE உங்களுக்கு தெரிஞ்சது, ஏடி தெரிஞ்சது, ஏபி தெரிஞ்சது. ஸ்டார்ட் அப் மட்டும் ஸ்டார்ட் அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ரொமோஷனில் அந்த இதில் பண்ணியிருந்தா 100% ப்ராஃபிட் அண்ட் பெயின்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன். அது வந்து 10 yearsல 3 years எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸ்மால் ப்ரொஃபஷனல் 44ADA இதெல்லாம் உங்களுக்கு சொன்னதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து சார் எம்எஸ்எம்இ சொல்லிட்டீங்க, அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அதனுடைய அடிப்படை சித்தாந்தங்களையும் சொல்லிட்டீங்க, அடிப்படை சாராம்சங்களையும் சொல்லிட்டீங்க. இன்கம் டேக்ஸில் நாங்கள் அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு நான் இப்போ சொல்கிற பாயிண்ட் எதுவுமே கான்ஸ்டியூஷன் டிஃபரன்ஸ் இல்லை, இதை பார்த்துக்குங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸில் தான் கான்ஸ்டியூஷன் டிஃபரன்ஸ் இருக்குது. கம்பெனின்னா 400 கோடி, இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்னா 44AD எலிஜிபிள், 44ABனா அது எல்லாத்துக்கும் வரும். அந்த மாதிரி இன்கம் டேக்ஸில் தான் கான்ஸ்டியூஷன். எம்எஸ்எம்இ ஆக்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுங்க. எம்எஸ்எம்இ ஆக்டில் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி பேதம் கிடையாது. அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், சர்வீஸ் என்டர்பிரைசஸ்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, டேர்ன் ஓவர், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதானே ஒழிய அங்கே ப்ரொப்ரைட்டராக, பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக, ப்ரைவேட் லிமிடெடாங்கிற பேச்சு பேசக்கூடாது. அதே மாதிரி பேச வேண்டியது இல்லை அந்த ஆக்ட் பிரகாரம். அந்த பேராமீட்டர் இருந்தால் போதும். இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்தளவு அந்த மாதிரி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல் எல்எல்பிக்கு வந்து 44AD நாட் எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அந்த கன்செஷனல் ரேட் எலிஜிபிள் 115BA. அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவலுக்கு வேறு கன்செஷனல் ரேட் இருக்குது. அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்டை வரும்போது கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நம்மளுடைய பார்வையை ஷிஃப்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவு அது ரெஜிஸ்டர்ட் டீலர் தான். கான்ஸ்டியூஷனை பற்றி யாருக்கு கவலையே இல்லை. சார் உங்கள் சர்வீஸ் 20 லட்சமா, ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் சரி, பிரைவேட் லிமிடெடாக இருந்தாலும் சரி, என்ஜாய் எக்ஸம்ஷன். 40 lakh குட்ஸாக இருந்ததுன்னா என்ஜாய் எக்ஸம்ஷன். காம்பவுண்டிங் ரேட் எலிஜிபிள் வித் எந்த இது கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குவார்ட்டர்லி ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 வந்து முதல்ல ஆப்ஷனல்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸம்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னால் வந்த நோட்டிஃபிகேஷனில் ITC 04 ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பக்கூடிய
அந்த ஐடிசி 04 ரிட்டர்ன் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஆஃப் இயர்லி இயர்லின்னு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்மாலாக இருந்தால் ஐடிசி இயர்லி, பெரிய இருந்தால் ஆஃப் இயர்லிங்கிற ஃப்ரீக்வன்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ பேசிக்காக இந்த கான்செப்ட் வந்து எம்எஸ்எம்இ பொறுத்தளவு கான்ஸ்டியூஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கான்ஸ்டியூஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு கான்ஸ்டியூஷன் பார்க்க வேண்டிய அவசியம், ஏன்னா கான்ஸ்டியூஷன் பார்த்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். மூணாவது வந்து ஜிஎஸ்டி பொறுத்தளவு கான்ஸ்டியூஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்து ஃபிகருக்கு தான் அந்த 20 lakh 40 lakh காம்பவுண்டிங் ரேட்டு அதுதான் முக்கியமே ஒழிய அது ப்ரொப்ரைட்டராக பார்ட்னர்ஷிப் ஃபார்மாங்கிறது வேண்டியது இல்லை ஆக்சுவலாக. அப்போ அடுத்தது வந்து நான் எதுக்கு போகிறேன்னா இந்த ஐடிஆர் ரிட்டர்ன் 1 and 2 மட்டும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1 and 2ல் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் இதை ஸ்டெப்பாக படித்தா கிட்டத்தட்ட 28-30 பேஜ் இருக்குது சார். நீங்கள் ஸ்டெப்னு போட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இது கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அந்த கான்செப்டை வச்சுட்டு, அதாவது என்னென்னா ஒரு செயின் போல் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதில் இருக்கிற லைன்ஸில் மணி போல் நாங்கள் கோத்துக்குவோம். நீங்கள் கான்செப்ட் வைஸ் ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எஸ் சார், கான்செப்ட் வைஸாகவே சொல்லிடுறேன். ஏன்னா லைன் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு 3 hours போதுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட அது ஒரு 26 பேஜ் இருக்குது, இது ஒரு 2-3 பேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 30 பேஜ் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது முடியும். பட் அதுக்குண்டான கால அளவு அது வேண்டியதும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறது கான்செப்ட் பை கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஆர் 1 எடுத்துக்கிறேன். ஐடிஆர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஐடிஆர் 1 பார்த்தீங்கன்னா யாருக்கு சகஜ்னா சிம்பிள். ஐடிஆர் இண்டிவிஜுவல் பீயிங் ரெசிடென்ட் அதர் தென் த ஆர்டினரி ரெசிடென்ட் டோட்டல் இன்கம் அப் டு 50 lakh. இதில் என்ன சார், இந்த ஃபார்ம் யாருக்கு சார் சூட்டபிள்? அவரோட இன்கம் 50 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், அவருக்கு சேலரி இருக்கணும், ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ் இருக்கணும், அக்ரி இன்கம் 5000 கீழே இருந்தால் இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார்ம். அதாவது ஒருத்தர் சேலரி இருக்காரு, ஒரு ஹவுஸ் வச்சுருக்காரு, ஏதோ கொஞ்சம் ஸ்மால் சேவிங்ஸ் இருக்குது, அது ஏதோ பேங்க்கில் போட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபார்ம் மோஸ்ட் சூட்டபிள். இதில் ஃபார்ம் ஐடிஆர் 1 பார்த்தீங்கன்னா இதனுடைய வடிவமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் பார்ட் ஏ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா சகஜ் சிம்பிள்ங்கிற மீனிங் தான். இதில் வந்து உங்களுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 139(1), 139(4) பிலேட்டட் ரிட்டர்ன் கூட உங்களுக்கு தெரியும், ரிவைஸ் ரிட்டர்ன் கூட தெரியும். 192(2)B கண்டெய்னேஷன் ஆஃப் டிலே, அதுதான் வந்து ஒரு புது அந்த இதில் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியது ஒரு இது. 192(2)B என்ன சொல்லுதுன்னா, ரீஃபண்டோ அல்லது ப்ராட் ஃபார்வர்ட் லாஸோ இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியலன்னா நம்ம வந்து கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும், இல்லை அந்த ரீஃபண்டோ ப்ராட் ஃபார்வர்ட் லாஸோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன ரீசன் இருக்குது, ஹெல்த் ரீசனோ இல்லை கோவிட் ரீசனோ, அந்த மாதிரி சில ரீசன்ஸுக்கு வந்து கமிஷனர்கிட்ட மேனுவல் லெட்டர் கொடுத்து நம்ம ரிட்டர்ன் வந்து டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ண முடியலன்னா, அந்த டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ண முடியாதுன்னா நம்மளால லாஸ். 2 சப்ஜெக்ட் தான், ரீஃபண்டு, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு, ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் லாஸ். இந்த ரெண்டும் 6 வருஷத்துக்குள்ள 6 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசன், அதுக்காக 1920 போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ 6 yearsக்குள்ளே இருந்தால் சப்ஜெக்ட் வந்து ரீஃபண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸாக இருந்தால் 192(B) பிரகாரம் அப்ளை பண்ணிங்கன்னா கமிஷனர் மனசு வச்சா இந்த ரெண்டையும் ரீஃபண்டும் வாங்கலாம், ப்ராட் ஃபார்வர்ட் லாஸையும் நம்ம வாங்கலாம். அடுத்த பாயிண்ட் இந்த ஐடிஆர் 1ல் என்ன சொல்ல வேண்டியது, 142(1) என்கொயரி பிஃபோர் த அசஸ்மெண்ட் இயர், 153A 153C எல்லாம் சர்ச் அசஸ்மெண்ட்டு, சர்ச் அசஸ்மெண்ட்டில் ரிட்டர்ன் எனேபிள் பண்ணிவிட்டா, 148 வந்து ரீஅசஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ நார்மலாக நமக்கு இதில் தேவைப்படுறது என்னன்னு கேட்டால், ஐடிஆர் 1ல் பார்த்தா ஈவன் தோ பிலோ லிமிட்டாக இருந்தால் கூட அவர் பேங்க்கில் டெபாசிட் 1 கோடிக்கு மேலேயோ, ஏற்கனவே இந்த ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 lakhக்கு மேலே, எலக்ட்ரிசிட்டி 1 லட்சத்துக்கு மேலே இதெல்லாம் நடந்ததுன்னா அவரோட பேசிக் ரெசிடென்ஷியல் லிமிட், அவருடைய இன்கம் வந்து பிலோ லிமிட் இருந்தால் கூட இந்த 3 பேராமீட்டர் இருந்தால் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். சார் என்னோடது வெறும் 50,000 தான் சார் இருக்குது, பென்ஷன் இருக்குது, அதனால் நான் பிலோ 250 கீழே தான் இருக்குது, இல்லை நான் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 3 lakh கீழே இருக்குது, நான் ஃபைல் பண்ண வேண்டாமான்னு கேட்டால் நார்மலான சூழ்நிலையில் ஃபைல் பண்ண வேண்டாம். பட் இந்த 3 பேராமீட்டர் இருந்தால் ஈவன் தோ பிலோ 250 3 lakh இருந்தாலும் நம்ம ஃபைல் பண்ணணும்.
கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரி, சேலரியில் என்ன கேட்க போகிறோம்? சேலரி ப்ளஸ் அலவன்ஸு, வேறு பர்க்யூசஸ், எக்ஸம்ஷனு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இதுதான். ஸோ அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு. ஏன்னா சேலரியில் நமக்கு என்ன சௌகரியம்னா பேசிக் சேலரி ப்ளஸ் அதோட என்ன ஆக போகுது? அலவன்ஸ் வரப்போகுது. வேறு ஏதாவது பர்க்யூசஸ் இருந்தால் அது சேரப்போகுது. டிடக்ஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10A. நார்மலாக ஹெச்ஆர்ஏ, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் அதெல்லாம் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அலவன்ஸ் போக செக்ஷன் 16ல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ப்ரொஃபஷனல் டேக்ஸு. என்ன பண்ண போகிறோம்? சேலரியோட பர்ச்சேசஸ் கூடும், அலவன்ஸ் கூடும், எக்ஸம்டட் அலவன்ஸ் கம்மியாகும், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கம்மியாகும், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கம்மியாகும். மீதி இருக்கிறது நெட் சேலரிக்கு நமக்கு டேக்ஸ் வரும். இதுதான் வந்து அதோட கான்செப்ட். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன போகுது? என்ன வாடகை வாங்கியிருக்கோம்? வாடகை வாங்கினதில் 30% டிடக்ஷனு. ஏன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ இந்த இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் பாரோடு கேபிட்டல் ப்ளஸ் 30% ஆஃப் த ஆனுவல் வேல்யூ ரெண்டு டிடெக்ட் பண்ணி நெட் இன்கத்தை வெளியே போட்டுக்க வேண்டியது. அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தோ வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கத்தில் இருந்தோ வரதை பண்ணணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் என்ன டிடெக்ஷனு? அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம்னா அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், சேலரி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் எல்லாம் சேர்த்து கடைசியில் 80C டிடக்ஷன். நமக்கு 80C நம்ம பேசிகிட்டே இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். 80Cலேருந்து 80C மட்டும். இந்த ITR 1ல் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன செக்ஷன் எலிஜிபிள்ங்கிறத நம்ம மண்டை உடைச்சிக்கிறத விட இந்த ITR 1ல் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80Cலேருந்து 82 மட்டும் இண்டிவிஜுவல் HCFக்கு என்னென்ன செக்ஷன் எலிஜிபிள்னு தெரியும். ஸோ அதில் டோட்டல் டிடக்ஷன், அந்த டிடக்ஷன்லேருந்து நெட் டேக்ஸபிள் இன்கம், டேக்ஸ் லைபிலிட்டி, ரிபேட்டு, டேக்ஸு, டிடிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸு, பேலன்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ITR 1ஓட கான்செப்ட் என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சேலரி இன்கம், சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இட் இஸ் அ நெட் சேலரி இன்கம் டேக்ஸபிள். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இன்கம் டோட்டல் ரெண்ட் ரிசீவ் லெஸ் முனிசிபல் டேக்ஸ் less 30% deduction, interest on borrowed capital, net result plus or minus அந்த பக்கம் சொன்னோம். செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நெல் வரும். மூணாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இன்கம் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை பேங்க்கில் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸில் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் நமக்கு வரும். இந்த 3 இன்கத்தையும் டோட்டல் பண்ணுறோம். சரி, 3 இன்கத்தையும் டோட்டல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 80Cலேருந்து 80U மட்டும் என்னென்ன டிடக்ஷன் இருக்கோ அதை கம்மி பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் டேக்ஸபிள் இன்கம் நமக்கு கிடைக்குது. அதுக்கு மேலே டேக்ஸு, அதுக்கு மேலே செஸ்ஸு, அப்புறம் ரிபேட்டு 87A இருந்ததுன்னா அதோட அது முடிஞ்சிடும். இல்லாட்டி 87A வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் ஆப்ரேட் ஆகுது. 12,500 மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 89 ரிலீஃபு. டேக்ஸுக்கு அப்புறம் என்ன? முதலுக்கு அப்புறம் வட்டி தானே 234A BC. அப்புறம் ABC மட்டும் பார்த்தாது, ஏதாவது டிலேயாக ஃபைல் பண்ணோம்னா 234E. ஸோ அப்போ டேக்ஸு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் லேட் ஃபீ 234E. டோட்டல் டேக்ஸ் பேயபிள். அந்த டோட்டல் டேக்ஸ் பேயபிள் என்ன கழிக்க போகிறோம்? அட்வான்ஸ் டேக்ஸ் ஏதாவது பே பண்ணியிருந்தோம்னா, இல்லை டிடிஎஸ் ஏதாவது பே பண்ணோம்னா, இல்லை டிசிஎஸ் ஏதாவது பே பண்ணோம்னா, இல்லை 194N இந்த பேங்க்கில் வந்து 26ASல வருமில்ல இந்த கேஷ் டிராயிங்ஸ், அது ஏதாவது இருந்தோம்னா அது கழிக்க போகிறோம். கழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக கட்ட போகிறோம். இதுதான் வந்து இதே தான் ITR 2க்கும் டைம் இல்லாதனால ITR 2லேயும் சில சாராம்சங்கள் சொல்லிடுறேன். ITR 2லேயும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ஆக்சுவலாக. அதில் வந்து என்னென்னா கேபிட்டல் கெயின் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாங்க. ஒரு அந்த ITR 2 ஃபார்ம் இருக்குது. பட் டைம் கருதி நான் ITR 2ல் இருக்கிற மிக முக்கியமான அம்சங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். மிக முக்கியமான அம்சங்கள் பார்த்தா அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்போ அந்த பேசிக் டேட்டாவில் அதே மாதிரி தான் இந்த ITR 1ல் இருக்கிறது தான் ITR 2ல் இருக்குது. பேசிக் டேட்டா பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் என்பதை பற்றி கூறுது. ஏன்னா ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட்டை பொறுத்தளவு உலகளாவிய இன்கம் டேக்ஸ் ஆகும், உலகளாவிய இன்கம் டேக்ஸ் ஆகும். நான் ரெசிடென்ட்டை பொறுத்தளவு இந்தியன் இன்கம் மட்டும்தான் டேக்ஸ் ஆகும். அதே மாதிரி ITR 2ல் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி இப்போ ஏற்கனவே பேசினது தான். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பேசுனா. கேபிட்டல் கெயினை பொறுத்தளவு, ஏன்னா கேபிட்டல் கெயின் வந்து ITR 1ல் நம்ம பேசலை. ஏன்னா கேபிட்டல் கெயினாக இருந்தால் ITR 2 வந்துடுது. ITR 2 எதுக்கு வருதுன்னா
ஐடிஆர் 1 சூட் ஆகாத சமயங்களில், உதாரணத்துக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஐடிஆர் 1 சூட் ஆகாது. ஸோ ஐடிஆர் 2 தான் சூட் ஆகும். பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் ஐடிஆர் 3 போனோம். ஸோ ஐடிஆர் 1 சூட் ஆகி பிஸ்னஸ் இன்கம் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து ஐடிஆர் 2 தான். ஸோ அதில் கேபிட்டல் கெயின் இருந்தால் ஐடிஆர் 1 சூட் ஆகாது. ஏன்னு கேட்டால் ஐடிஆர் 1 சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு மட்டும்தான். ஐடிஆர் 2 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாங்க. கேபிட்டல் கெயினில் என்ன பண்ண போகிறோம், அதுலேயும் வந்து வேல்யூ ஆஃப் த கன்சிடரேஷன் என்ன, அதில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, அதோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் இது என்ன, பேலன்ஸ் இருக்கிறது என்ன, செக்ஷன் 54 என்ன, பிராட் ஃபார்வர்ட் லாஸ் என்ன, இதுதான் வந்து அதில் சொல்லுது. ஸோ இதில் இந்த ஐடிஆர் 1ல சொல்லாத சப்ஜெக்ட் வந்து ஐடிஆர் 2ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் வந்து நமக்கு வந்து லிமிடெட் ஸ்கோப் தான். லிமிடெட் ஸ்கோப்னா என்ன சார் சொல்கிறீங்க, கன்சிடரேஷன் ரிசீவ்டு மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், லாங் டேர்ம் இருந்தால் இண்டெக்ஸ்டு, இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் இன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் இன் ரிலேஷன் டு த டிரான்ஸ்ஃபர், பேலன்ஸ் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் நம்ம ஏதாவது இந்த 54 சீரியலில் போட்டிருந்தோம்னா அது எக்ஸம்ஷன். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் லாஸ், அந்த ஹெட்டுக்குள்ளேயே ஏதாவது கேபிட்டல் லாஸ் இருந்தால் செட்டப் பண்ணுவோம், இல்லை பிராட் ஃபார்வர்ட் கேபிட்டல் லாஸ் இருந்தால் அதை செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் கெயினோட வரும். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம், அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லையும் அதே தான் வரும். ஆனால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் எல்லாரும் மிஸ் பண்ணுற ஒரே ஒரு அம்சம் செக்ஷன் 56. அது என்ன சார் செக்ஷன் 56னா, ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கியிருப்போம், அதில் வந்து கம்மியாக பர்ச்சேஸ், கிஃப்ட் ஃப்ரம் நான் ரிலேட்டிவ், ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் ஃபார் லோயர் கன்சிடரேஷன். ஏன்னா இந்த 56 செக்ஷனை வந்து பெரும்பாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனோ கிஃப்டோ இருந்தால் இந்த செக்ஷன் 56 இன்வோக் ஆகும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். இது பெரும்பாலும் நம்ம கண்ணிலிருந்து தப்பிச்சிருது, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அடுத்த ஐடிஆர் 2ல பார்த்தீங்கன்னா செட்டப் லாஸு, பிராட் ஃபார்வர்ட் லாஸு, அப்புறம் கேரி ஃபார்வர்ட் லாஸு. இந்த வருஷத்துக்குள்ளே என்ன செட்டப் பண்ண முடியுமா, அது ஏற்கனவே பழைய வருஷத்துலேருந்து வந்த லாஸ் செட்டப் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன கொண்டு போக போகிறோம், அடுத்தது 80C to 80U அந்த செக்ஷனு, அதுக்கப்புறம் 80Cக்கு அப்புறம் சம்மரி ஆஃப் த இன்கம், இன்கம் ஃப்ரம் சேலரி, அந்த மாதிரி கடைசியில் டேக்ஸ் லைபிலிட்டி, ஏற்கனவே சொன்ன மாதிரி டேக்ஸ் லைபிலிட்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் டிடிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸு, அப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட். இதே தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்னா லைன் பை லைன் இல்லை, கான்செப்ட் வைஸ். ஸோ ஐடிஆர் 1ஓட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் 80C டிடக்ஷன், நெட் டேக்ஸபிள் இன்கம், டேக்ஸ் ரேட்டு, ரிலீஃபு, இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, டோட்டல் அமௌண்ட் பேயபிள், டிடிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸ். ஐடிஆர் 2 பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 1ல ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின் ஏதாவது இருந்தால் ஐடிஆர் 1 சூட் ஆகாது. ஐடிஆர் 1 சூட் ஆகாதப்போ ஐடிஆர் 3ல பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் போக முடியாதப்போ ஐடிஆர் 2 தான் நம்ம எனேபிள் பண்ணணும். அதில் கேபிட்டல் கெயின் இருக்குது. கேபிட்டல் கெயின் இருக்கும்போது இந்த 4 இன்கத்தோடது கேபிட்டல் கெயினை வந்து நம்ம லாங் டைம், ஷார்ட் டைம், லேண்ட் அண்ட் பில்டிங், ஷேர்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் டேக்ஸ் லைபிலிட்டியோட இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு, பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள். இதுதான் கான்செப்ட். நம்ம டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து நம்ம இதில் போடணும். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இன்புட் டேட்டா கரெக்டாக கொடுத்தாவே அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டி நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வின்மேன், சரண், கம்ப்யூட்டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. நீங்கள் நம்ம கரெக்டாக இன்புட் டேட்டாவை பொறுத்தளவு மிக மிக கவனமாக கொடுத்தா அவுட்புட் டேட்டா அதே பண்ணிக்குது. சில நேரத்தில் மேண்டேட்ரி ஃபீல்டு நம்ம ஃபில்அப் பண்ணாமல் விட்டால் கூட கடைசியில் ஆன்லைனில் போய் ஃபைல் பண்ணுறப்ப எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குது. ஸோ நம்ம வந்து அந்த பழைய மேனுவல் காலம் மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து இன்புட் டேட்டாவை பொறுத்தளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதில் இன்புட் டேட்டா மெட்ரிகுலஸாக பார்த்துட்டா அவுட்புட் டேட்டா கண்டிப்பாக சாஃப்ட்வேரோட எளிதாக கிடைக்குது. அந்த காலம் மாதிரி ஒவ்வொரு ரோவும் பார்த்து எழுத வேண்டியதில்லை. எது இருக்கோ அதில் டீட்டெயில் படித்து பார்த்து எது இருக்கோ அந்த இன்புட் டேட்டாவை கரெக்டாக போதும். மீதி இருக்கிற நாட் அப்ளிகபிள் கூட அது பார்த்துக்குது. சப்போஸ் அந்த ஐடிஆர் 1லையோ இல்லை எந்த ஐடிஆர் ரிட்டன்லையோ ஏதாவது இன்புட் டேட்டா மிஸ் பண்ணியிருந்தா கூட வின்மேன் சரலில்
வின்மேன்சர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்கள் இப்போ நிறைய இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இது இருக்கிற இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணு, இது ஃபில்அப் பண்ணலன்னா ஃபைல் பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி குறுக்கட்டு நிறுத்திக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறது, லைன் பை லைன் இல்லை, கான்செப்ட் வைஸு. கான்செப்ட் வைஸ் வந்து டோட்டல் இன்கம் லெஸ் டிடக்ஷன், டேக்ஸ் லைபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள், செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே.